जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिग्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்கில் பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களை மறைந்திருந்த உண்மைகள் தெரிய வரதற்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, மகர ராசி நீங்களா ஒரு பொறுமையான ராசி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதே போல பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. இந்த மகர ராசின்னு சொன்னாலே இது எல்லாமே உண்டு, உங்களுக்கான ஒரு இது. அது எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு சில விஷயங்கள், வெற்றி வாய்ப்புங்கிறது 72%, எச்சரிக்கை அப்படிங்கிறது 28% கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுல நீங்க சில விஷயங்கள் கவனமா செயல்படுத்த பண்ணுங்க. அதாவது என்னென்ன விஷயத்துல நீங்க முதல்ல விஷயத்துல இதா இருக்கணும்னா, அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும், பதவி உயர்வு இருந்தாலும் உங்களை பற்றிய தவறான குற்றச்சாட்டு வதந்தி உருவாகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய பதவி உயர்வு வருது இல்லைங்களா, அது அப்படியே தட்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்க, ஒரு இடத்துல வெளிநாட்டுல வேலை செய்றீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு தவறான விஷயத்தினால அந்த வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மகர ராசி பொறுத்தளவுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகத்துல இப்ப 7ல இப்ப சூரியன் வேற வர்றார். இந்த லவ் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ சமீபத்துல ஏன் சொல்றேன்னா, மகர ராசிக்கு சமீபத்துல இப்ப நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இப்ப ரீசெண்டா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம்,
அதாவது ஒரு ஒரு தம்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல அந்த சாமிக்கு எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம் போல இருக்கு, எல்லாருமே அபிஷேகம் பண்ணலாம் போல இருக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சாமி சட்டையை கட்டிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க யாரோ அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவரும் அங்கே போய் ஏதோ ஞாபகத்தில் சட்டை போட்டு அந்த இதுக்கு ஏதோ பண்ணிட்டாரு. அது பண்ணினதுக்கு அப்புறமா அது பிரச்சனைகள் வந்துருது. எப்படி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க வந்தது அப்படின்னு சொன்னா, இவருக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க அப்படி போட்டு சார் நல்லா படிச்ச மனுஷனை இவங்க போட்டு அந்த சத்தம் போடுறாங்க போட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு அவரை போட்டு கண்ணா அப்படின்னு நான் என்ன தமிழ்ல சொன்னா புரியாதா, ஆச்சா நான் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சராகவே சொல்ல தெரியாது அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி இதுதான் இப்படின்னு அடுத்த ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. பப்ளிக் என்ன சொல்கிறாங்களோ, நீ கோவில் நடத்துறது பப்ளிக்கோசரம் தான். ஒரு கோவில் வழிபாடு செய்கிற ஸ்தலம் யாருக்காக? நீ லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணு, கோடி ரூபாய் கூட செலவு பண்ணி நீ நிர்வாகத்தில் இரு. ஆனா அந்த கோவில் யாருக்காக நீ பண்ணியிருக்க, யாருக்காக கட்டி வச்சிருக்க? பொதுமக்களுக்காக கட்டி வச்சிருக்க. பப்ளிக் தான் முக்கியம். அப்ப அந்த பப்ளிக் கோவில்ல வந்து ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நீ சொல்ற சாமிக்கு பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எந்த சாமிக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த சாமிக்கு பண்ணணும். நான் இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணினா, இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நான் இங்க பண்ண மாட்டேன், அங்க நான் எல்லாம் ஒரு சாமி தான், அந்த பக்கம் போய் பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது அவர் ரொம்ப அவர் அப்படியே இதே நானா இருந்திருந்தேன்னு சொல்ல, நான் என்ன சொல்லணும் அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, சில விஷயங்கள்ல நீங்க பொறுமையா கடந்து போயிடுறீங்க. உங்களுக்கு நியாயம்னு ஒரு விஷயம் படுறதா கண்டிப்பா என்னன்னு கேளுங்க. நியாயமா ஒரு விஷயம் படுதா என்னன்னு கேளுங்க. பப்ளிக்கு தான் கோவில். 4 பேர் கோவில் எதுக்காக கட்டி? பப்ளிக் 4 பேர் போகணும், சாமி தரிசனம், எல்லாம் நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான், எல்லாரையும் அனுசரிச்சு தான் போகணும். கோவில் தான் அது, கோவில் பொதுவானது. உங்க கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் தெரியுறதா நீங்க கேளுங்க, சொல்லுங்க, அப்பதான் அது சிறப்பு. அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னு வேலையில கவனமா இருங்க, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க, பதவி நியமன விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவி படிப்பு விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா போனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் தாமதமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. உடல்நல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மூட்டு தேய்மானம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் வலி, முதுகுத்தண்டு பிரச்சனை, எலும்பு பலவீனம், வைட்டமின் டி குறைபாடு, நரம்பு அழுத்தம், நர்வ்ஸ் கம்ப்ரெஷன், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய ஓட்டம் கோளாறு போன்ற அறிகுறிகள் அலட்சியம் செய்யாதீர்கள். பழைய நோய் மீண்டும் வந்து தொந்தரவு செய்யலாம். ஒரு நோய் வந்து போயிடுச்சு இருந்தாலும் வந்து தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, திரும்ப வரத்துக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ கவனமா செயல்பட பண்ணுங்க. செல்போன் பயன்படுத்தியபடி பைக்கோ காரோ ஓட்டி விபத்துக்கு காரணமாயிடாதீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு, குடும்பத்தில் நல்ல செய்தி, நிறைய நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், பண இழப்பு உண்டு. பண விஷயத்துல கவனமா இருங்க. உடல்நல அலட்சியம் செய்யாதீர்கள், அவசர முடிவுகள் எடுக்க. இந்த ஆடி மாசத்தை பொறுத்த அளவுக்கு பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. அம்மன் வழிபாடு முதல்ல நல்லா பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு விஷயம் உங்களுக்கு தவறுன்னு மனசுல படுறதா இருந்தா டக்குன்னு கேளுங்க. நீங்க பயந்துகிட்டுலாம் பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. மனசுல பட்டதை உடனே டக்குன்னு தைரியமா பேசி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னு அவன் இன்னும் அதிகமா தான் அவனோட விஷயம் போகுமே தவிர கட்டுப்படுத்த முடியாது. உங்க கையில தான் இருக்கு. சுபம்.